ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனையில் எந்த விதமான தீர்வும் கண்ணு கெட்டின தூரத்துக்கு இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த போர் பல்வேறு நாடுகளுக்கு அப்படியே பரவிட்டு இருக்கு. இதுவரையும் கல்ஃப் நாடுகள், மிடில் ஈஸ்ட், ஈரான், அமெரிக்கா இதுவரையும் இருந்த பிரச்சனை இப்போ இந்த பக்கம் உக்ரைனில் ஆரம்பித்து ரஷ்யா, வடகொரியா வரையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அண்ட் இதன் காரணமாக உலக போராக இது மாறிடுமோ அப்படின்ற ஒரு பயம் ஜியோ பொலிட்டிக்கல்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அண்ட் நம்மளோட அரசாங்கத்துக்கிட்ட 2-3 பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு. அதனால் ஏகப்பட்ட கம்பெனிஸ் பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் வரப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுகர் கம்பெனிஸ்க்கு ஒரு நெகட்டிவான அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அண்ட் இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி அண்ட் வழக்கம் போலயே இந்த சிஏஎஸ் க்ளோசிங்னால மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மேனிப்புலேஷன் நடந்ததோட விளைவாக நீங்கள் எந்த பக்கம் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் தான் வந்திருக்கும். இதன் காரணமாக தான் கொஞ்ச நாளைக்கு ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அதை பற்றி பார்த்துருவோம். அண்ட் செபி யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்களுக்கு எகென்ஸ்டாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க காரணமாக அப்பாவி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நஷ்டம் அடைகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் எப்படி நடக்குதுன்றதை பற்றியும் பார்த்துருவோம். அண்ட் அதை தொடர்ந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் பார்த்துருவோம். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் லாஸ்ட் 2 நாளாகவே இந்த ஃபாரின் கம்பெனிஸில் முதலீடு பண்ணியிருந்தால் அதில் இருக்கக்கூடிய டேக்ஸ், அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அண்ட் நேற்று நம்மளோட வீடியோஸ்க்கு இன்னும் சில கமெண்ட்ஸ் வந்தது. ஒருவேளை நேஸ்டாக் கூட இடிஎஃப்ல வாங்கியிருந்தா அப்பயும் இந்த மாதிரி டேக்ஸ் பிரச்சனை வருமானு கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் பணத்தை இந்திய ரூபா கொடுத்து ஒரு அசட்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வாங்கியிருந்தீங்கன்னா, அது புரோக்கரோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வாங்கியிருந்தீங்கன்னா அது ஃபாரின் அசெட் கிடையாது. இந்த நேஸ்டாக் இடிஎஃப்ன்றது ஃபாரின் அசெட் கிடையாது. அது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அசெட் தான். செபி தான் அதை ரெகுலேட் பண்ணுறாங்க. ஒன்று, நீங்கள் பணத்தை டாலராக மாற்றி அதை இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கிட்ட கொடுத்து அந்த கம்பெனி மூலிமா ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கியிருந்தீங்கன்னா அது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். அதை நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு கம்பெனியில் நீங்கள் ஷேர்ஸை வாங்கி அதை விற்கும்போது தான் நீங்கள் நார்மலாக ஐடிஆரில் ஃபைல் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் இன்றைக்கி ஷேரை வாங்கிட்டேன், அடுத்த 5 வருஷத்துக்கு அதை நான் விற்கவே இல்லைன்னு வச்சுப்போம். நான் அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த ஐடிஆரில் நான் இந்த மாதிரி ஷேரை விற்றா இவ்வளோ லாபம் இவ்வளோ நஷ்டம்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஃபாரினில் ஷேர்ஸை வாங்கிட்டீங்கன்னா வாங்கின அந்த வருஷத்துலேருந்தே நான் இந்த அளவுக்கு வாங்கியிருக்கேன் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சொல்லி ஆகணும். ப்ளஸ் நம்மளோட இந்தியாவில் நீங்கள் இன்ட்ராடே பண்ணாலோ இல்லை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோ இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோ பிஸ்னஸ் இன்கமோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கோ இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அது லாஸாக இருந்தாலும் கூட அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு கேள்வி என்னென்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சில பேர் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்க இப்போ ரீசெண்டான ஃபாலுக்கு அப்புறம். நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல வரது ஒன்று தான். 2024 ஜனவரி மாதம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்கும். அப்போ நான் முகத்தை காமிச்சு பேசியிருக்க மாட்டேன். எனக்கு முகத்தை காமிச்சு பேசுறதுல அந்த அளவுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. அந்த 2024 ஜனவரி மாதத்தில் 2 வீடியோ நான் போட்டிருப்பேன் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பற்றி. அப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1600-1700 கிட்டத்தட்ட 1400 போனஸுக்கு முன்னாடி சொல்கிறேன். இப்போ 700-1000 இருக்குது. 700 1000 இருக்குது பார்த்தீங்களா. இது அப்படியே டபுளாக இருந்தது. காரணம் இன் பிட்வீன் டைமில் ஒரு போனஸ் கொடுத்தாங்க 1:1. அதனால் ஷேர் ப்ரைஸ் பாதியை டிவைட் ஆகிடுச்சு. அப்போ 1600க்கு மேலே இருந்து 1400க்கு கீழே வந்தது. அப்போ நான் வாங்கி ஆவரேஜ் பண்ணி 1030 பக்கத்து 1430 பக்கத்தில் என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ். அப்போ 1.25% டிவிடெண்ட் ஈல்டு. அப்போ நான் ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 2.5 வருஷம் கழிச்சு எனக்கு அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதே 1400 700 பக்கத்தில் அந்த விலைக்கு கிடைக்குது. அதுவும் 2% டிவிடெண்ட் ஈல்டில் கிடைக்குது. அதனால தான் நான் இந்த ஷேர்ஸ் வாங்கினேன். எனக்கு அடுத்த 2 வருஷம் கழிச்சு ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1000 ரூபாய்க்கு போனால் கூட எனக்கு லாபம் தான். டிவிடெண்ட் ஈல்டு, இந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன், இது ரெண்டுமே வச்சு பார்த்தாலே 17% வருது 2 வருஷத்துக்கு. வருஷம் 17% வருது. இது இல்லாமல் இந்த சிஏஎஸ்னால இப்போதைக்கு வீக்லி ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண முடியாது. அது எதனாலன்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் சொல்கிறேன். அது கூடிய சீக்கிரமே இன்னொரு 2-3 மாதத்தில் பிரச்சனை சரியான கூட இந்த எஃப்என்டோ மார்ஜினாக இது யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி பல்வேறு விதத்தில் எனக்கு லாபம் இருக்குனால அதை பண்ணுறேன். நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும், ஐடிசியாக இருக்கட்டும், ஐடி ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் இப்போ விழுந்திருக்கு. இப்போ பயப்பட்டு விற்க வேண்டிய டைம் கிடையாது, தைரியமாக வாங்க வேண்டிய டைம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விழுந்திருக்கும் போது தான் சீப்பாக கிடைக்கும். பிரச்சனையே இல்லைன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். புரியுதுங்களா. ஈரான் அமெரிக்கா பிரச்சனை இல்லைன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் இத்தனை நெகட்டிவிட்டி வந்தால் கூட 800-900 ரூபாய்க்கு மேலே வந்துருக்கும். ஸோ அதனால் பயப்படாதீங்க. ஸோ இதுதான் என்னோட வியூ ஆன் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிசி மேலையெல்லாம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா, பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட விலை இன்றைக்கி $92 ரீச் பண்ணியிருந்தது. காரணம் என்னென்னா, இந்த ஈரான் அமெரிக்காவுடனான அந்த இஸ்லாமாபாத் அக்கோர்ட் MOU இருக்குது பார்த்தீங்களா, ஜூன் மாதத்தில் சைன் பண்ணாங்களே,
அது வந்து நேத்தோட முடிஞ்சது, 60 நாள் டைம் முடிஞ்சிடுது. ஸோ இந்த 60 நாள் முடிஞ்சதுனால அடுத்து என்ன அப்படின்றது யாருக்குமே கிளாரிட்டி இல்லை. அமெரிக்காவுக்கு, ஈரானுக்கு, கல்ஃப் நாடுகளுக்கு யாருக்குமே கிளாரிட்டி இல்லை. இதன் காரணமாக வந்து கப்பல் ஓனர்ஸே வந்து இப்போ போகலாமா வேணாமா அப்படின்ற ஆசிலேஷன் இருக்காங்க. இதனோட காரணமாக தான் வந்து க்ரூட் ஆயிலோட விலை அதிகமானது. ஆனால் நேற்று ஈவினிங் மேலே வந்து ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி நாங்கள் வந்து 60 நாள் சீஸ்ஃபயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி சொல்லியும் கூட இன்னமும் கிளாரிட்டி வராததுனால க்ரூட் ஆயிலோட விலை அதிகமாகவே இருக்குது. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது ஈரான் வந்து ஒரு மிரட்டலை விட்டுருக்காங்க. இந்த எம்ஓஇயில் வந்து அமெரிக்கா கூடிய சீக்கிரம் உடன்படலைன்னா நாங்கள் வந்து மறுபடியும் அட்டாக்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து நேற்று ஒயிட் ஹவுஸில் ப்ரெஸ்ஸை சந்திக்கும் போது சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதில் அவர் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஈரானோட எம்ஓஇ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி நாங்கள் கேட்கவே இல்லை. ஈரான் கிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறது ஒன்று தான், சரண்டர், அன்கண்டிஷனல் சரண்டர். அதே மாதிரி அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடாது, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் கப்பல்கள் வந்து ஃப்ரீயாக போகணும், இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே வந்து வட துருவத்துலையும் தென் துருவத்துலையும் இருக்கிறதுனால இந்த பஞ்சாயத்து இப்போதைக்கு முடியும்னு சொல்லிட்டு தோணலை. என்னோட பொசிஷனல் லாங் பொசிஷன் இருக்குது எனக்கு நிஃப்டியில், அது எல்லாமே ஆல்மோஸ்ட் பிரேக் ஈவன் கிட்ட வந்துருச்சு. செப்டம்பர் எக்ஸ்பைரி இது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அழகாக வந்து நான் அக்டோபர் எக்ஸ்பைரிக்கு மாற்றிட்டேன். எனக்கு வந்து இவங்க செப்டம்பர் மாதத்தில் கூட இன்னும் 1.5 மாதத்தில் கூட பிரச்சனைக்கான முடிவு வருன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஸோ இது இவங்க இப்படியே இருக்க தான் போகிறாங்க. அதனால் அக்டோபர் எக்ஸ்பைரிக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இது இப்படி இருக்கும்போது ஈரானோட ஐஆர்ஜிசி என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட அட்னாக் ஆயில் நிறுவனத்தோட ஒரு ஆயில் டேங்கரை வந்து நாங்கள் கைப்பற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மறுபடியும் வந்து ஷிப்பிங் கம்பெனிஸ் மேலே ஒரு பயத்தை தான் கிரியேட் பண்ணும். அண்ட் இன்னொன்று, ஷிப் ட்ராக்கிங் டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா இந்த 60 நாள் சீஸ்ஃபயர் இருந்ததுனால ஓரளவுக்கு கப்பல்கள் போயிட்டு இருந்தது. நேற்று இந்த 60 நாள் சீஸ்ஃபயர் வந்து முடிஞ்சதுனால மிகப்பெரிய அளவுக்கு ஷிப் டிராஃபிக்கில் வந்து ஒரு ட்ராப் வந்து காணப்படுது. இதுவும் வந்து ஒரு பேனிக்கான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு க்ரூட் ஆயிலில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சைனீஸ் பிரசிடென்ட் வந்து செப்டம்பர் 23 ஒயிட் ஹவுஸுக்கு போகிறாரு பிரசிடென்ட் ட்ரம்ப்பை பார்க்குறதுக்கு. அப்படி போகும்போது ஏதாவது பாசிட்டிவ் நடக்கலாம். ஆனால் அதுக்கும் இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது. காரணம், மே மாதமா ஜூன் மாதமானு தெரியல, பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து சைனாக்கு போகிறாரு. சைனாவுக்கு போய் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் சைனா கம்ப்ளீட்டாக ஈரானோட சப்போர்ட்டை வந்து கேன்சல் பண்ணுறாங்க, கட் பண்ணுறாங்க. அதனோட விளைவாக தான் வந்து இந்த இஸ்லாமாபாத் தாக்கோடே சைன் ஆச்சு. அண்ட் மறுபடியும் வந்து சைனீஸ் பிரசிடென்ட் வரும்போது ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு இன்னும் நம்ம 1 மாதம் வந்து வெயிட் பண்ணி ஆகணும். அண்ட் இன்னொரு பக்கம், நான் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அந்த ஒயிட் ஹவுஸ் நேற்று ப்ரெஸ் மீட் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து நார்த் கொரியாவை பற்றியும் பேசியிருக்காரு. நார்த் கொரியாவோட பிரசிடென்ட் கிம் ஜாங் உன் வந்து என் மேலே மிகப்பெரிய அளவுக்கு மரியாதை வச்சுருக்காரு, என்னை பற்றி அவர் புரிஞ்சுப்பார், அவரை பற்றி நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது கேட்கும்போதே எனக்கு சிரிப்பு தான் வந்தது. என்ன லவ்வாக பண்ணுறாங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்குன்ற மாதிரி. அண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து இதை ரொம்ப டெலிபரேட்டாக சொல்லியிருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. காரணம், ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மிடில் ஈஸ்டில் சண்டை, கல்ஃப் நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் உக்ரைனுக்கும் ஈரானுக்கும் வந்து ஒரு 15 நாள் முன்னாடி ஒரு சின்ன கிளாஷ் வந்தது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறது அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள். இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு சண்டையில் ரஷ்யா வந்து ஈரானுக்கு ஆயுதங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு இருக்கிற சண்டையில் வடகொரியாவோட சோல்ஜர்ஸ் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக உக்ரைனுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வேற ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. சவுத் கொரியாவுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா இருக்காங்க. அண்ட் ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஜப்பானுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா நிற்கிறாங்க, சைனாவுக்கு சப்போர்ட்டாக வடகொரியா இருக்காங்க, ரஷ்யா இருக்காங்க. இப்படி சுற்றி பார்த்தா 2 பிரிவாக வந்து அழகாக உலக நாடுகள் பிரிஞ்சிருக்காங்க. நீங்கள் முதலாம் உலகப் போர் படித்தவங்களுக்கு தெரியும், 2ஆம் உலகப் போர் படித்தவங்களுக்கு தெரியும். அண்ட் நாமளே அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 3ஆம் உலகப் போர் வந்தால் இந்திய பங்கு சந்தைகளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஏப்ரல் மாதத்தில் போட்டோன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ ஒரு 36 நிமிஷம் வீடியோ. ஸோ அந்த 2 உலகப் போர்லையுமே இப்படி தான் வந்து செட்டு சேர ஆரம்பித்தானுங்க. சின்னசாக ஒரு ட்ரிகர், ஒருத்தனை சுட்ட உடனே அதை காரணமாக வச்சுட்டு எல்லாரும் வந்து சண்டை போட்டுக்க ஆரம்பித்தாங்க. இதை 3ஆம் உலகப் போராக மாற்றிடுவாங்களோன்ற ஒரு பயம் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கு. அதுவும் கூட மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கு. அதை தணிக்கிறதுக்காக தான் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து வடகொரியா என் செல்லும் அப்படின்ற மாதிரி கொஞ்சிருக்காரு. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் மேலே வந்த சில அப்டேட்ஸ் என்னென்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் அவரோட சோஷியல் மீடியாவில் வழக்கம் போலே தூங்கி எழுந்து 4:30 மணிக்கு ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு. அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மார்க் பண்ணி அமெரிக்காவோட ஒரு புது டெரிட்டரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மறுபடியும் ஈரானை வந்து கடுப்பாக்க தான் போகுது. அண்ட் ஈரான் தரப்புல வந்து ஆஸ் ஆஃப் நவ் எந்த ரிப்ளேவும் இல்லை. அவங்க சொல்லியிருக்க ஒன்று, அமெரிக்கா எங்களோட கண்டிஷன்ஸுக்கு ஒத்துக்கிறாத வரையும் நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மூடி தான் வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கத்தார் ஃபாரின் மினிஸ்ட்ரி கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. முதல்ல ஓமனுக்கும் ஈரானுக்கும் உடனான அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை பற்றின ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆனதுக்கப்புறம் ப்ராட் பேஸ் டாக்ஸ், அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு நடுவான மிகப்பெரிய பேச்சுவார்த்தை தான் அதுக்கப்புறம் தான் தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா கூட க்ரூட் ஆயிலில் எந்த ஒரு கூல் ஆஃப் தரல. காரணம் என்னன்னா, போங்கடா எத்தனை முறை உங்களை நம்புறதுன்ற மாதிரி மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து மாறி இருக்காங்க. அண்ட் இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். இன்னொரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையும் வந்து தீவிரமாக போயிட்டு தான் இருக்குது. அதுக்கும் எந்த விதமான சொல்யூஷனும் வந்து எட்டப்படலை. அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகள்னு பார்த்தோம்னா, நேற்று நம்மளோட அரசாங்கம் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த எலக்ட்ரானிக் காம்பனண்ட் மேனுஃபேக்சரிங்கில் இயல்பாக எப்படி நடக்கும்னா, ரா மெட்டீரியலை வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணிப்பாங்க. அதை வந்து எலக்ட்ரானிக்ஸாக உருவாக்கி பிரிண்டட் சர்க்கியூட் போர்டாவோ இல்லை செல்ஃபோனாவோ மாற்றி அதை மறுபடியும் ஏற்றுமதி பண்ணுவாங்க. இறக்குமதி பண்ணி நடுவில் ப்ராசஸ் பண்ணி ஏற்றுமதி பண்ணுவாங்க. இதனால் கொஞ்சம் தான் லாபம் வரும், கொஞ்சம் தான் வந்து அந்நிய செலாவணி நமக்கு வரும். ஆனால் இப்போ அரசாங்கம் வந்து லாஸ்ட் ஒரு வருஷமாக 2 வருஷமாகவே மிகப்பெரிய அளவுக்கு இந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு புஷ்ஷை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது நம்மள மாதிரி மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இதனோட ஒரு தொடர்ச்சியாக வந்து 69,000 கோடி அளவுக்கு இதுவரை இன்சென்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நேற்று புதுசாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 7,877 கோடி மதிப்புள்ள அப்ளிகேஷன்ஸை வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, 31 அப்ளிகேஷன்ஸ்க்கு. இப்போ இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நீங்களே இப்போ நானே வந்து நாளைக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 1000 கோடிக்கு ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட அப்ளிகேஷனை அரசாங்கம் வந்து அப்ரூவல் பண்ணிடுச்சு. இப்போ இந்த 1000 கோடி ரூபாய்க்கு 25% அளவுக்கு இன்சென்டிவோ சப்சிடியோ வந்து இந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் ECMS ஸ்கீமில் வந்து அரசாங்கம் வந்து எனக்கு கொடுத்துரும். ஸோ 1000 கோடி ரூபாயில் உருவாக்க வேண்டிய ஒரு ஃபேக்ட்ரி வந்து 750 கோடியில் என்னால் உருவாக்கிட முடியும். இது எனக்கு பாசிட்டிவ் விஷயம் இல்லையா? இப்படி கிட்டத்தட்ட 77,000 கோடிக்கு நேற்று கொடுத்த இந்த அப்ரூவலோட சேர்த்து 77,000 கோடிக்கு வந்து அரசாங்கம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. இது சைர்மா STS, ஸ்கைனஸ் டெக்னாலஜி, டிக்ஸ்ட்ரான் டெக்னாலஜிஸ், PG எலக்ட்ரோபிளாஸ்ட், ஜோதி CNC ஆட்டோமேஷன், மதர்சன் சுமி, இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுக்கும் பாசிட்டிவான விஷயமா இருக்குது. ஸோ இது இந்த கம்பெனிஸில் முதலீடு பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது நம்மளோட பொருளாதாரத்துக்கும் நல்லது, ட்ரேட் டிஃபிசிட்டை பெரிய அளவுக்கு குறைக்க உதவும். அண்ட் அரசாங்கத்துக்கிட்ட வந்த இன்னொரு அப்டேட் என்னென்னா, 80,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள நேவிக்கான ஷிப்ஸை வந்து தயாரிக்கிறதுக்கான ஒரு டெண்டரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, 10,000 டன் வெயிட் இருக்கக்கூடிய 6 வார்ஷிப்ஸை வந்து கட்ட போகிறதாகவும், இது முழுக்க இந்தியாவுக்குள்ளாரியே தயாரிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 90,000 crore மதிப்புள்ள சப்மரைன் கான்ட்ராக்ட் வந்து ஜெர்மனிலேருந்து மெசகான்டாக் கொடுத்தாங்களா, அது இல்லாமல் இது ஒரு 80,000 கோடி. இந்த 80,000 கோடின்றது முழுக்க மெசகான்டாக்கோ இல்லை GRSCக்கு மட்டும் போகிறது கிடையாது. இந்த வார்ஷிப் பண்ணால் அதில் ரேடார் இருக்கணும், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்பெனிஸ்க்கு வந்து சப் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இது மெசகான்டாக், GRSC, BDL, VL, அப்போலோ மைக்ரோ சிஸ்டம், அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த கம்பெனிஸில் முதலீடு பண்ணியிருக்காங்களோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கேரளா அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஷின் ஷிப்யார்டோட ஒரு 5,000 கோடி ரூபா இதுக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 18 ஏக்கர் நிலத்தை வந்து லீஸுக்கு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதன் காரணம் வந்து 2,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து கேரளா அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் சுகர் செக்டரை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. நம்ம ஒரு லாஸ்ட் 1 மாதமாக 2 மாதமாக பார்த்துருந்தோம், இந்தியாவில் வந்து சர்க்கரைக்கான டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. இதன் காரணமாக சர்க்கரையோட விலை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நானே கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அரசாங்கம் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து ரொம்ப வருஷமாக வந்து சர்க்கரையோட விலை வந்து ஏற்றாமல் 40லேருந்து 44 ரூபாய்க்குள்ளார மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ரீசெண்ட் எத்தனாலோட டிமாண்ட் காரணமாகவும், மான்சூன் பருவமழை பொய்த்து போனது காரணமாகவும் கூடிய சீக்கிரமாக சர்க்கரையோட விலை அதிகமாக போகுது. அதனால தான் ஹோல்சேல் டீலர்ஸ் கூட ஆகஸ்ட் மாதத்துலேருந்து எவ்வளோ சர்க்கரை உங்ககிட்ட கையிருப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மாதம் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. இதனோட ஒரு தொடர் விளைவாக வந்து அரசாங்கம் இப்போ வந்து என்ன பிளானில் இருக்காங்கன்னா, இந்த சர்க்கரையை வந்து இறக்குமதி பண்ணும்போது 100% வரையும் இம்போர்ட் டேக்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க, டியூட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இதன் காரணம் என்ன ஆகும்னா, 40 ரூபாய் சர்க்கரை வந்து 80 ரூபாய் ஆகிடும் இறக்குமதி பண்ணும்போது. இப்போ இந்த டேக்ஸை வந்து எடுத்துடலாமா இல்லை கம்மி பண்ணலாமான்ற ஒரு ஆலோசனை இருக்காங்க. இது நம்மள மாதிரி கன்சியூமருக்கு ரொம்ப நல்ல விஷயம். சர்க்கரையோட விலை வந்து ஏற போகிறது கிடையாது. அரசாங்கம் வந்து கரெக்டான ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஆனால் சுகர் கம்பெனிஸில் முதலீடு பண்ணியிருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இது நெகட்டிவான விஷயம். இந்த அப்டேட் வந்து வெளியில் வரும்போது கம்பெனிஸ் வந்து அடி வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கவர்மெண்ட் வந்து ஃப்ளோட் கிளாஸுக்கான மினிமம் இம்போர்ட் ப்ரைஸை வந்து குறைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம். நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அது யாருக்காவது ஞாபகம் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம் பிரதர் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதை வந்து இன்றைக்கி அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 1 மெட்ரிக் டன் ஃப்ளோட் கிளாஸ் இறக்குமதி பண்ணணும்னா மினிமம் 34,000 ரூபாய்க்கு தான் இறக்குமதி பண்ணணும். அதுக்கு கீழே வந்து இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதன் காரணமாக வந்து உள்நாட்டில் வந்து இந்த ஃப்ளோட் கிளாஸை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து சீப்பாக வந்து வந்துருச்சுன்னா, உதாரணத்துக்கு வந்து இந்த பேனா இருக்குது, இது வந்து 10 ரூபாய்க்கு நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் இந்த பேனாவை 5 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணிட்டான்னா
இப்போ அவன் 7 ரூபாய்க்கு விற்க முடியும், எனக்கு 10 ரூபாய்க்கு வந்து விற்றாதான் லாபம் கிடைக்கும். அவன் 7 ரூபாய்க்கு விற்றானா இவன் கூட போட்டி போடும்போது எனக்கு லாபம் கிடைக்காம போயிடும். ஸோ இதன் காரணமாக வந்து உள்நாட்டில் உற்பத்தி செய்கிறவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. அதை வந்து தடுக்கிற மாதிரி இருக்குது. செயின்ட் கோபைன், ஆஷாய் இந்தியா கிளாஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு இது பாசிட்டிவான விஷயம். அண்ட் செமிகண்டக்டர் எக்கோ சிஸ்டத்தில் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளார 5லேருந்து 6 ப்ராஜெக்ட் அளவுக்கு புதுசாக தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து வந்த அப்டேட். இதில் லாபம் அடையக்கூடிய ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது, எக்ஸப்ட் சுகர் கம்பெனி தவிர்த்து. அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா நம்மளோட நிஃப்டி வந்து இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதாவது நேற்று 3 காலோட கம்பேர் பண்ணும்போது 115 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து மாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ரூமர் வந்து திங்கக்கிழமை போயிட்டு இருந்தது. அது கம்ப்ளீட்டாக ரூமர் தான். அதை தான் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால நம்மளோட மார்க்கெட் இன்றைக்கி நெகட்டிவாக ஓப்பன் ஆச்சு. 24,223 ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து நாள் ஃபுல்லாகவே வந்து ஒரு 100 பாயிண்ட்குள்ளார கன்சால்டேட் ஆச்சு. ரொம்ப அழகான ஒரு கன்சால்டேஷன். ஸோ இதனோட காரணமாக வந்து மிகப்பெரிய அளவுக்கு லாபத்தை சம்பாதிச்சிருப்பாங்க ஆப்ஷன் செல்லர்ஸ். ஆப்ஷன் பையர்ஸ் கண்டிப்பாக லாஸ் தான் சந்திச்சிருப்பாங்க. ஆனால் கரெக்டாக 3 காலுக்கு மேலே வந்து ஒரு அப்நார்மல் ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து பார்க்க முடியுது. வழக்கம் போல இந்த சிஏ சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் நான் நம்மளோட ட்ரேடர்ஸ்க்கு நம்மளோட வீடியோவில் வந்து இந்த சிஏ சிஸ்டத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டி வர வரையும் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஆனால் சில பேர் வந்து என்னை விமர்சித்தாங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. என்னென்னா ட்ரேட் பண்ணாமல் என்ன பண்ணுறது, லாபம் என்ன நீ கொடுப்பியா, அந்த மாதிரிலாம் பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி நடந்த இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக நான் சொன்னது வந்து அவங்க ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. காரணம் என்னென்னா 24,150 புட் ஆப்ஷன் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளார 5 ரூபா 6 ரூபா இந்த புட் ஆப்ஷன் வந்து 27 ரூபாய்க்கு போகுது. யாராவது பை பண்ணியிருந்தாங்கன்னா லாபம், யாராவது செல் பண்ணியிருந்தாங்கன்னா மாட்டிட்டு இருப்பாங்க. அங்கே 27 ரூபாய்க்கு போயிட்டதுக்கப்புறம் ஒரே 2 நிமிஷத்துக்குள்ளார 10 பைசா 5 பைசாவுக்கு வந்துடுச்சு. இதை யாராலையுமே கேப்சர் பண்ணிக்க முடியாது. நீங்கள் செல்லராக இருந்தாலும் சரி, பையராக இருந்தாலும் சரி, லாஸை தான் சந்திச்சிருப்பீங்க. ஸோ இதனால தான் வந்து சொன்னேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் லாபம் சம்பாதிக்கிறது செகண்டரி, நஷ்டம் அடையாமல் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ரூல். இந்த வேலையை பண்ணோம்னா நமக்கு நஷ்டம் வரும்னா அதை பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் நமக்கு 70% கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஓகே, இது பண்ணால் நமக்கு லாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அப்போ தான் உள்ளே இறங்கணும். இல்லை 50-50 கூட இறங்கக்கூடாது. இது போனால் இன்னொன்று வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணணும். ஸோ அதை தான் நான் சொல்லிக்கிறேன். இன்னமும் கூட அவாய்ட் பண்ணுங்கள் வீக்லி ஆப்ஷன்ஸு. நீங்கள் பொசிஷனலாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். எனக்கு கூட பொசிஷனலாக லாங் பொசிஷன் இருக்குது. நான் வந்து அதை செப்டம்பர் எக்ஸ்பைரியில் இருந்தது அக்டோபருக்கு மாற்றிட்டேன். அவ்வளோதான். ஆகஸ்ட் இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் செப்டம்பர் 1 மாதம் தான் இருக்குது. இந்த 1.5 மாதத்துக்குள்ளார எதுவும் இவங்க சொல்யூஷன் வர மாதிரி எனக்கு கண்ணுக்கு படல. ஸோ நான் அக்டோபருக்கு வந்து அழகாக ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அண்ட் நவம்பரில் வந்து மிட் டர்ம் எலெக்ஷன் வரப்போது. அதுக்குள்ளார பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஏதாவது ஒரு பல்ட்டியை வந்து அடிப்பாருன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். செப்டம்பரில் வந்து 23ஆம் தேதி சைனீஸ் பிரசிடென்ட் வரப்போகிறாரு. அதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணலாம். தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஆகஸ்ட்டோட பொசிஷன்ஸை இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்கில் க்ளோஸ் பண்ணேன். ஷிஃப்ட் பண்ணேன். செப்டம்பருக்கு ஷிஃப்ட் பண்ணேன். செப்டம்பர் இன்றைக்கி வந்து பிரேக் ஈவன் கிட்ட இருந்தது, லைட்டாக ப்ராஃபிட் இருந்தது. அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். தேவை ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பொசிஷனில் கூட ஒரு 2 மாதம் கழிச்சு பண்ணுங்கள். அதுதான் சேஃப் இப்போதைக்கு. ஏன்னா இந்த சிஎஸ்ல ஸ்டெபிலிட்டி வரல. அண்ட் செபி வந்து இதை மாற்றுற மாதிரி ஐடியாவில் இல்லை. அதாவது ஒரு விஷயத்த பண்ணி அது தப்பாயிடுச்சுன்னா ஆமாம் தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அதை மாற்றிக்கணும். வீம்புக்கு மல்லு கட்டவே கூடாது. இல்லை நான் பண்ணது சரிதான்னு சொல்லிட்டு அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னும் 4 விஷயத்த பண்ணக்கூடாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாக் லெண்டிங் அண்ட் பாரோயிங்கை வந்து கொண்டு வந்து இந்த சிஎஸ்ஸை வந்து நாங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 3 காலுக்கு இந்த F&O ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா F&Oவோட மார்க்கெட் வந்து 2 லட்சம் கோடி F&Oவோட மார்க்கெட். இந்த சிஎஸ் ஆப்ஷன் சிஸ்டத்தில் வெறும் 1,500 கோடி தான் வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது. 2 லட்சம் கோடி ரூபா மதிப்புள்ள மார்க்கெட்டை 1,500 கோடியை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னா இது என்ன கோரிலேஷன்னே நமக்கு தெரியலை. ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து குழப்பங்கள் தான் வரும். இல்லையா 3:30 மணி வரையும் வந்து நார்மலாக போயிட்டுருக்கணும். இந்த சிஎஸ் சிஸ்டத்தை வந்து 3:30 மணிக்கு மேலே பண்ணட்டும். 3:30 மணிக்கு F&O முடிச்சிட்டோம், மார்க்கெட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த ட்ரேடிங் விண்டோவை மட்டும், இந்த சிஎஸ் விண்டோவை மட்டும் 3:00லேருந்து 3:45 வரைக்கும் கூட கண்டக்ட் பண்ணட்டும். அப்பயும் பிரச்சனை இல்லாமல் போயிடும். ஸோ இதை மாற்றுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். அண்ட் இன்றைக்கி நம்மளோட ப்ராடர் மார்க்கெட் பார்த்தோம்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவில் 1,555 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 1,924 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆகி முடிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி எல்லாரோட ஃபுட்ஃபோலியோ ஒரு 0.5% வந்து ஃபால் இருக்க தான் செஞ்சுருக்கும். அண்ட் ஆட்டோ செக்டார் ஒரு 0.25% அளவுக்கு பாசிட்டிவாகவும், பேங்க் நிஃப்டி 0.5% நெகட்டிவாகவும், FMCG 3/4% நெகட்டிவாகவும், ஐடி செக்டார் 2% அளவுக்கு நெகட்டிவாக இருந்தது. ஐடி செக்டார் பற்றி சொல்லும்போது நாஸ்டாக்ல வந்து 23 மணி நேரம் ட்ரேடிங்கை கொண்டு வர போகிறாங்க. அதாவது இந்த எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து லாபத்தை சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க போல இருக்குது. 23 மணி நேரம் யாரால் ட்ரேட் பண்ண முடியும்?
தூங்க முடியுமா, முதல்ல மற்ற வேலைக்கு போக முடியுமா? ஸோ இது கண்டிப்பாக வந்து லாஸஸை தான் வந்து இன்னும் அதிகப்படுத்தும் ட்ரேடர்ஸுக்கு. ஸோ பார்த்து உஷாராக பண்ணிக்க வேண்டியது அமெரிக்காவில் இருக்கிறவங்க. நமக்கு இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருஷமாச்சும் ஆகும். அதுக்குள்ளார ட்ரேடிங்கை ஃபுல்லாக நிறுத்திட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் போயிடணும், ஸ்விங் ட்ரேடிங் பக்கம் போயிடணும். அதுதான் ஒரே ஒரு வழி. அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த சிஎஸ் சிஸ்டத்தை வந்து வீக்லி ஆப்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஏன்னா ஒரு ஸ்டேஜ் மேலே லாஸ் பண்ணி ட்ரேடர்ஸ் வந்து விட்டுட்டு அமைதியாகிடுவாங்க. ஸோ அதுதான் விஷயம். அண்ட் இன்னொன்று, F&Oவில் லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபைல் பண்ணுங்கள், ஐடிஆர் ஃபைல் பண்ணுங்கள். ஒன்று ஐடிஆர் நோட்டீஸ் கண்டிப்பாக வரும். F&O டர்ன் ஓவர் பண்ணியிருக்கீங்க, ஏன் ஃபைல் பண்ண நோட்டீஸ் வரும். இன்னொன்று, நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா இந்த லாஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். அடுத்தடுத்த வருஷத்துல நீங்கள் லாபம் சம்பாதிச்சிங்கன்னா இந்த லாஸ் வந்து கழிச்சுப்பாங்க, நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்காது. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா $4,390 இருக்குது. ஆனால் இன்றைக்கி காலையில் வந்து $4,400 வந்து கிராஸ் பண்ணியிருந்தது கோல்டு ப்ரைஸஸ். அண்ட் 24 கேரட் கோல்டு நம்மளோட இந்தியன் புல்லியன் அசோசியேஷன் ஒரு கிராமுக்கு வந்து $15,550 22 கேரட் கோல்டு வந்து $12,960 சொல்லியிருக்காங்க. சில்வர் ப்ரைஸஸ் வந்து 2,36,000 பெருசாக வந்து வித்தியாசம் இல்லாமல் இருக்குது. ஆனால் நேற்று இன்ட்ராடேயில் வந்து விலை ஏறினது. நேற்று நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மிட் நைட்டில் வந்து விலை ஏறினது. க்ரூட் ஆயிலோட விலை $91 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்மளோட USD 7 பைசா அளவுக்கு டிப்ரிஷியேட் ஆகி 95.67 வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி FIS வந்து பை சைடாக மாறியிருக்காங்க மறுபடியும். ஆனால் பேடிஎம்மில் வந்து ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. அவங்களோட ப்ரொமோட்டர் வந்து விற்றுருக்காங்க. அதை ஏதாவது வாங்கினாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் FIS வந்து $1,651 கோடி வாங்கியிருக்காங்க. DIS வந்து $2,579 கோடி வந்து வாங்கியிருக்காங்க. ரெண்டு பேருமே பை சைடு இருக்காங்க. அப்படி வந்து மார்க்கெட் விழுந்திருக்கு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் நம்ம சண்டே மார்க்கெட் அனாலிசிஸ்லேயே பேசியிருந்தோம். என்னென்னா இந்த மாதிரி மீடியா கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கேப்பை வந்து 12 நிமிஷம், ஒரு மணி நேரம் ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னா 12 நிமிஷம் நீங்கள் விளம்பரம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கேப் இருந்தது. அதை எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அண்ட் இதன் காரணமாக வந்து பெரிய அளவுக்கு ரெவன்யூ வரும்னு சொல்லிட்டு தான் நான் பர்சனலாக நினச்சேன். ஆனால் எலாரா செக்யூரிட்டிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேம்பெயின் அட்வர்டைஸ்மெண்ட் கேப்பை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கூட அதிகபட்சம் வந்து 3% அளவுக்கு லாபம் அதிகமானால் அதிகம், பெரிய விஷயம். அதை தாண்டி இப்போ லாபம் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து மீடியா கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் செபி கிட்டேருந்து ஒரு வார்னிங் வந்திருக்கு. நிறைய பேர் யூடியூப்பில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லைவாக வந்து ட்ரேட் பண்ணுறதை வந்து வீடியோவாக போடுறாங்க, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க, பொழுதுனிக்கு போடுறாங்க. அப்படி அவங்க லைவ் ஸ்ட்ரீம் போடும்போது அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு அவங்களும் நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் எடுத்து நஷ்டம் அடைகிறாங்க. இதை வந்து செபி வந்து நோட் பண்ணியிருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது சட்டப்படி தப்பு. நீங்கள் லைவ் ட்ரேடிங் பண்ணும்போது இது ஏதோ ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, எல்லாரையுமே வந்து அந்த ட்ரேடை வந்து பண்ணுற மாதிரி தூண்டி ஆர்டிஃபிஷியலாக வந்து ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இது சட்டப்படியே தப்பு அந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது. இல்லைனா நான் பண்ணியிருக்க மாட்டேன்னா, ஃப்ரீயாக நிற்காது இருக்கும்போது பண்ணியிருக்க மாட்டேன்னா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்டாக இருந்தால் கூட லைவ் ட்ரேடிங் வாங்க, எல்லாரும் இந்த ஷேரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த ஷேரை வாங்கினா லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு வேணாலும் சொல்லலாம். எல்லாரும் இந்த ஷேரை வாங்கி ஏற்றலாம் வாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது மேனிப்புலேஷன். ஸோ அது பண்ணக்கூடாது. அதை நிறைய பேரை வந்து இக்னோரன்ஸில் பண்ணுறாங்க. பெனால்ட்டி போட்டாங்கன்னா தாங்க முடியாது. ஸோ சீரியஸ்னஸ் தெரியாமல் பண்ணுறாங்க. அண்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ராப்பில் போய் விடாதீங்க. நீங்கள் உங்களோட அனாலிசிஸை பண்ணி லாபம் சம்பாதிங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் அடுத்து என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா யார்கிட்டையுமே டைம் ட்ராவல் மிஷின் கிடையாது. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா, ஒன்று அவனுக்கு ஆணவம் அதிகம்னு அர்த்தம், தான் தான் பெரிய இவன் அப்படின்னு நினைக்கிறான்னு அர்த்தம். அப்படி இல்லையா, அவன் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட 50,000 ரூபாய் வாங்க போகிறான்னு அர்த்தம். இந்த ரெண்டு தான். ஸோ இந்த மாதிரி எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்கிறான்னா நம்பாதீங்க. எதுவுமே எனக்கு தெரியாதுன்றது தான் உண்மை. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு 4ஆம் கிளாஸ் வரையும் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அங்கே வந்து ஒரு தமிழ் மிஸ் வந்து எனக்கு சொன்ன விஷயம் அது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவுன்றது வந்து கடல் மாதிரி. நம்ம படிக்கிறதுன்றது ஒரே ஒரு விரலில் அந்த கடலில் வந்து விரலை நினச்சி எடுக்கிற மாதிரி. அந்த ஒரு விரலில் எவ்வளோ தண்ணி இருக்குமோ அவ்வளோதான் நம்ம படித்த அறிவு. கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணி கூட காஞ்சிடும். அப்படி தான் கொஞ்ச நேரத்தில் நம்ம படித்தது கூட மறந்துடும். ஸோ அந்த ஒரு விரலளவு இருக்கக்கூடிய அறிவை வந்து நீ சேமித்து வைக்கணுன்னாலே தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் இந்த கடலளவு இருக்கிற அறிவை வந்து எப்பயுமே உன்னால் கற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ யாருக்குமே எதுவுமே தெரியாது, அதுதான் உண்மை. நம்ம ஒரே ஒரு விஷயத்தை தான் புரிஞ்சுக்கணும். ப்ராடர் மார்க்கெட்டாக என்ன கான்செப்ட், சைக்காலஜி, நம்மளோட சைக்காலஜி வந்து மார்க்கெட்டோட சைக்காலஜியில் சின்க்ரனைஸ் பண்ணணும். HDFC பேங்க் 10% விழுந்துருச்சு, 20% விழுந்துருச்சு, 30% விழுந்துருச்சுன்னா பயப்படக்கூடாது. இன்னும் எவ்வளோ விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்போ வாங்கலாமா வேணாமா, ஆல்ரெடி வாங்கி வச்சது என்ன பண்ணலாம், இதை தான் நம்ம யோசிக்கணும். அவ்வளோதான் விஷயம். மார்க்கெட் இஸ் எ பெண்டுலம். இட் ஸ்விங்ஸ் பிட்வீன் எக்ஸ்ட்ரீம் ஆப்டிமிசம் டு எக்ஸ்ட்ரீம் பெசிமிசம். ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட கேப்பில் வந்து நம்ம இறங்கி லாபத்தை சம்பாதிச்சுட்டு வெளியே வந்துடணும். மல்டி பேக்கர்,
நான் வந்து ப்ளூ சிப்பை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த மாதிரி இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் வந்து கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதை வந்து மறக்காதீங்க. நம்மளால் ஒரு ஷேரை வாங்கிட்டு வருஷக்கணக்கில் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம சாதாரண ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வருஷத்துக்கு 15% எய்ம் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. அண்ட் 4வது செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் வந்தோம்னா, ரிலையன்ஸ் ஜியோ சிம் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் என்னென்னா, இவங்க ப்ரைம் மெம்பர்ஷிப் பண்ணுற கான்செப்ட் வந்து மறுபடியும் கொண்டு வர போகிறாங்க. இந்த ரிலையன்ஸ் சிம் வந்து 2016 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த சிம்மை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்ப காலகட்டத்தில் 4 GB இன்டர்நெட்டை ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த ஸ்கீமில் ஒரு வேளை நீங்கள் சிம்மை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைம் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து நார்மலான கஸ்டமர். இந்த ப்ரைம் மெம்பரில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்தில் வந்து ஒரு வேளை ரீசார்ஜ் காஸ்ட் அதிகப்படுத்தினாலும் பழைய விலைக்கே வந்து உங்களுக்கு ரீசார்ஜ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மள மாதிரி ஜியோ சிம் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனால் இது ஏர்டெலோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். ஏன்னா ஏர்டெல் வந்து இப்போ சீப்பான பிளான்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. மினிமம் ரீசார்ஜ் வந்து 350 ரூபா பண்ணிட்டாங்க. ஸோ இதன் காரணமாக வந்து அங்கேருந்து கஸ்டமர்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து கஸ்டமர் பிஎஸ்என்எலுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிஎஸ்என்எல்ல இன்டர்நெட் ஸ்பீட் கிடையாது. அது ஒன்று தான் நெகட்டிவான விஷயம். அண்ட் இது ரிலையன்ஸோட ஷேர் ஹோல்டர்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து மணிபால் என்டர்பிரைசஸ், இவங்க வந்து பெங்களூரில் கிண்டர் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து வாங்கியிருக்காங்க. 130 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு இன்ஆர்கானிக் எக்ஸ்பேன்ஷன் பிளானாக வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போட்டுட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க. இதை மணிபால் ஹெல்த் என்டர்பிரைசஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன், இவங்க வந்து அதே தான் அந்த மெய்டி கொடுத்த அப்ரூவல், அந்த நேற்று 7,877 கோடி ரூபாய்க்கு அப்ரூவல் கொடுத்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதில் இவங்களோட அப்ளிகேஷன் வந்து 1020 கோடியே 65 லட்சம். அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இசிஎம்எஸ் ஸ்கீமுக்கு அடிப்படையில். இதன் காரணமாக 1020 கோடியே 65 லட்சத்தில் 25% வந்து கவர்மெண்ட் வந்து கேபெக்ஸ்க்கு இன்சென்டிவாக கொடுத்துரும். இது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷனை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வேடிக்கை பாருங்கள், எப்பயாவது சான்ஸ் கிடைக்கும். நான் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுட்டு வேடிக்கை பாருங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு கம்பெனியை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுட்டு டெய்லி அந்த கம்பெனி எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதை பற்றின செய்திகளை படிக்கும்போது, அது யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை நீங்களே இன்டர்நெட்டில் போய் தேடி படிக்கிறதா இருக்கட்டும், பண்ணும்போது அந்த கம்பெனி பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மனுஷனை வந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பார்க்கும்போது அந்த மனுஷனை பற்றின புரிதல் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி, ஒரு கம்பெனியோட ஷேரை வந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் பார்க்கும்போது அந்த கம்பெனி பற்றின புரிதலும் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான் சிம்பிள். அண்ட் இந்தோமிம், இவங்களோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 10% அப்பர் சர்க்யூட் போயிருக்கு. காரணம் இவங்களோட Q1 நம்பர்ஸ். ரீசெண்டாக ஐபிஓ வந்த கம்பெனி இவங்களோட ப்ராஃபிட் வந்து 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 180 கோடியிலேருந்து 240 கோடியே இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் கிட்டத்தட்ட 4% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 33% அளவுக்கு மார்ஜின் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட எபிட்டா 24% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆனது காரணம் வந்து ஃபைனான்சிங் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. 46 கோடி வட்டி கட்டினவங்க இப்போ 27 கோடி தான் வட்டி கட்டியிருக்காங்க. ஸோ கடனை குறைச்சிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து பயோகான், இவங்களுக்கு அமெரிக்காவோட யூஎஸ்எஃப்டிஏ கிட்ட வந்து ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இவங்களோட ட்ரக் எசின்டெக் அப்படின்ற ட்ரக்குக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இது சிங்கிள் டோஸ் ஃப்ரீ ஃபில்டு ஆட்டோ இன்ஜெக்டர். இந்த சுகர் பேஷண்ட்டெல்லாம் இன்ஜெக்ஷன் போடுவாங்களா அந்த மாதிரி. இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, சொரியாசிஸ், பிளேக் சொரியாசிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், இன்னும் சில ஆட்டோ இம்யூன் டிசீஸில் வந்து யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம உடம்பு உற்பத்தி செய்யக்கூடிய சில விதமான ஆன்டிபாடிஸை வந்து அதை தடுக்கிறதுக்காக, அந்த உற்பத்தியை தடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரக் இது. இது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம். இந்த மாதிரியான டிசீஸ் வந்து அமெரிக்காவில் காமனாக இருக்குது. அது இவங்களுக்கு வந்து பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பயோகானுக்கு. அண்ட் ஒலக்ட்ரா கிரீன் டெக், இவங்களோட Q1 நம்பர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இவங்களோட கான்ஃபரன்ஸ் கால் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 2500 வண்டிகளை வந்து டெலிவரி கொடுக்கறதுக்கு டார்கெட் வச்சுருக்காங்க இந்த நிதியாண்டில். அண்ட் இப்போ வர குவார்ட்டரில் 500 பஸ்ஸை வந்து டெலிவரி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி டிவிஷனில் வந்து ரெவன்யூ வந்து 5 மடங்கு அடுத்த 3 வருஷத்தில் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயம். அண்ட் மார்க்கெட் ஷேரில் 30% அளவுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட்டில் வந்து 35% 40% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான கைடன்ஸாக பார்க்கப்படுது ஒலக்ட்ரா கிரீன் டெக்குக்கு. அண்ட் MCX குறித்து எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு செய்தி வந்திருக்கு. இதை நம்ம நேற்று நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் செகண்ட் செக்மெண்ட்டில் நினைக்கிறேன். அதாவது இந்திய அரசாங்கம் வந்து இந்த மெட்டல் எக்ஸ்சேஞ்சை உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, செபி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அதனோட விளைவாக வந்து MCX வந்து ஒரு 200 கோடி ரூபா வந்து முதலீடு பண்ணி இந்த கோல் மினரல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது MCXக்கு லாங் டேர்மில் ஒரு பாசிட்டிவ் விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வோல்டாஸும் ஆட்டம்பர்க். இந்த ஆட்டம்பர்க்ன்றவங்க ஃபேன் விற்கக்கூடியவங்க. நீங்கள் ஆட்டம்பர்க் ஃபேன் போட்டிங்கன்னா கரண்ட் ரொம்ப கம்மியாக யூஸ் ஆகும். ஏன்னா இப்போது ஃபேன்ன்றது வந்து சராசரியாக 1 மணி நேரத்துக்கு வந்து 90 வாட் யூஸ் ஆகும்.
கிட்டத்தட்ட 12 மணி நேரம் நீங்கள் ஃபேன் ஓட்டுறீங்கன்னா ஒரு யூனிட் வந்து யூஸ் ஆகும். 60 நாளைக்கு நம்மளுக்கு 2 மாதத்துக்கு ஒரு தானே கணக்கு போடுறாங்க. 60 நாளைக்கு போகும்போது 60 வாட் 60 யூனிட் வந்து ஃபேன் மட்டும் ஒரு ஃபேன் மட்டும் கன்சியூம் பண்ணும். இந்த ஆட்டம்பர்க் பண்ணும்போது ஆட்டம்பர்கோட ஃபேன்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கரண்ட்டை வந்து கம்மிப்படுத்தும். ஸோ இந்த ஆட்டம்பர்கோட கதையை வந்து ரொம்ப அழகான கதை. ஸோ அது எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம பேசிக்கலாம். இந்த ஆட்டம்பர்கோட வால்டர்ஸ் வந்து 50% ஜாயிண்ட் வெஞ்சரில் ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. இதன் மூலிமா ஒரு வருஷத்துக்கு வந்து 28 லட்சம் ஏசி கம்ப்ரெசர்ஸ் வந்து உற்பத்தி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஏசி கம்ப்ரெசரோட பிரைமரி கஸ்டமரை யார் இருக்க போகிறாங்கன்னா வால்டர்ஸ் இருக்க போகிறாங்க. இதை தேர்ட் பார்ட்டிக்கு விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக பேக் எண்ட் இன்டெகிரேஷன், அதாவது இந்த பேனா செய்கிறதுக்கு எனக்கு இந்த பிளாஸ்டிக்கும் ரீஃபில் தேவை. இந்த ரீஃபிலை வந்து இப்போதைக்கு நான் வெளியே வாங்கிட்டு இருக்கேன். இந்த ரீஃபிலை நானே உருவாக்கிட்டேன்னா அதுதான் பேக்வர்ட் இன்டெகிரேஷன். ஸோ இப்படி பண்ணும்போது மிகப்பெரிய அளவுக்கு மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது ஒன்று. இன்னொன்று, இம்போர்ட் பண்ண வேண்டியது கம்மியாகும். இதனால் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ், ஃபாரெக்ஸில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், இதனால் லாஸஸும் வந்து மிட்டிகேட் பண்ண முடியும். இது வால்டர்ஸ்க்கு ஒரு லாங் டேர்மில் ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் கோல் இந்தியா இவங்களோட பிஸ்னஸ் வந்து டைவர்சிஃபை பண்ண போகிறாங்க. இதுவரையும் கோல் இந்தியானா நமக்கு நிலக்கரியை மைன் பண்ணி எடுக்கக்கூடியவங்க, அதை பவர் பிளான்ட்டுக்கு விற்று லாபம் சம்பாதிக்கக்கூடியவங்க தான் நமக்கு தெரியும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரும்பு தாதுகளை மைன் பண்ணி இருக்கக்கூடிய சுரங்கத்துக்கான டெண்டருக்கான அப்ளிகேஷனை இவங்களும் வந்து போட போகிறாங்க. இப்படி போட்டு இரும்பு தாதை எடுத்து அயன் பெல்லட்ஸ் உருவாக்கி அந்த அயன் பெல்லட்ஸை ஸ்டீல் கம்பெனிக்கு விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது கோல் இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். கோல் இந்தியாவோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து மில்கி மிஸ்ட் ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனிஸும் வந்து இப்போ ப்ரைவேட் செக்டர் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி, அதான் நியூ பிஸ்னஸ் லைஃப் சைக்கிள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அடுத்து மில்கி மிஸ்டோட ஐபிஓ இன்னைக்கு வந்து லிஸ்ட் ஆச்சு. 17% அளவுக்கு லிஸ்டிங் கெயின்ஸ். ஓப்பன் ஆகும்போது 17% அளவுக்கு லிஸ்டிங் கெயின்ஸ். அதுக்கப்புறம் லிஸ்டிங் டே கெயினாக வந்து 30% அளவுக்கு இருந்தது. அதாவது எண்ட் ஆஃப் த டேல வந்து இஷ்யூ ப்ரைஸ்லேருந்து 30% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ இது ஒரு பாசிட்டிவான இதுவாக இருந்தது. ஆனால் மார்க்கெட் கேப் வந்து 12,000 கோடி வந்து ரீச் பண்ணிடுச்சு. இப்போதைக்கு இது ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூட். வாங்காதீங்க, விழுந்தா பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு ஹெரிட்டேஜ் ஃபுட் இருக்காங்க, ஆக்சன் ஆக்ரோ இருக்காங்க, இன்னும் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள யாராவது பார்த்துக்கலாம். விழும்போது பார்த்துக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா. அண்ட் அடுத்து கோல்டியம் இன்டர்நேஷனல் இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. 50 கோடி ரூபா மதிப்புள்ள ஆர்டர். இதை வந்து வர நவம்பர் 30, 2026 டெலிவரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது கோல்டியம் இன்டர்நேஷனல் ஒரு பாசிட்டிவ் இஷ்யூ. அண்ட் அடுத்து சாமன் கேபிட்டல் இவங்க வந்து ஒரு சின்ன என்பிஎஃப்சி. இவங்களில் வந்து இடி வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் வந்து இப்போ சிபிஐக்கு வந்து மாற்றிட்டாங்க. என்னன்னா, இந்த சாமன் கேபிட்டலில் வந்து என்ன நடந்திருக்கான்னா, அலேஜ்டு ஃபண்ட் டைவர்ஷன், ரவுண்ட் ட்ரிப்பிங், லோன் எவர் கிரீனிங், இது மூணுமே என்னன்னு சொல்கிறேன். ஃபண்ட் டைவர்ஷன்னா என்னென்னா, இப்போது இந்த பேனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு மனுஷனாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 50 கோடி லோனை வாங்கிட்டு இவனுக்கு நான் வந்து ஒரு 50 கோடி லோன் வாங்கி ஒரு வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு வாங்கிடுறேன். இந்த 50 கோடி வாங்கிட்டு இவனுக்கு கொடுக்குறது. இந்த 50 கோடி இவன் வாங்கி உங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போது இந்த ஃபண்டு டைவர்ஷன் பண்ணுறது வந்து ஒரு கிரைம். நீ எதுக்காக லோன் வாங்கின? பில்டிங் கட்டுறதுக்கு, மேனுஃபேக்சரிங் பிளான்ட் கட்டுறதுக்காக வாங்கினேன். அதை தானே நீ பண்ணியிருக்கணும். ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரவுண்ட் ட்ரிப்பிங்கன்னா, நான் வந்து ஒரு 50 கோடி வாங்குறது, அது இவனுக்கு அனுப்பிட்டு, அது கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு அனுப்பிட்டு, கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் எனக்கு அனுப்புறது. உதாரணத்துக்கு ரொட்டேஷன் பண்ணுறது. நான் 50 கோடி வாங்கிட்டு நான் வந்து வட்டி கட்டிகிட்டே இருப்பேன். இவனுக்கு 50 கோடி கொடுத்துட்டு இவன் வேறு எங்கேயாவது 50 கோடி வந்து வாங்கியிருப்பான். அதை வந்து செட்டில் பண்ணிட்டு ஏதாவது ரொட்டேட் பண்ணுவான். மறுபடியும் இவன் வந்து உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது லோன் வாங்கி இதே மாதிரி ரவுண்டு வந்து அடிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு கிளைமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லோன் எவர் கிரீனிங் ஒரு 50 கோடி வாங்கிட்டோம். இதில் வந்து ஒரு 10 கோடி அளவுக்கு வட்டி வந்திருக்கு. இந்த வட்டியை கட்டாமல் அந்த கம்பெனியே வந்து இந்த 10 கோடிக்கான புதுசாக ஒரு லோனை கொடுத்து அதை வந்து வட்டியாக கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இதை வந்து லோன் எவர் கிரீனிங் சொல்லுவாங்க. இந்த 3 கேட்டகரியில் 6 கேஸ் இருக்குது. இதில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பணப்பரிமாற்றம் நடந்ததுனால இடி வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இதை வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, சிபிஐ விசாரிட்டு இந்த கேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கம்பெனி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் கம்பெனிக்கு எதிராக எந்த அலிகேஷனும் கிடையாது. ஈவன் கம்பெனி தான் இதில் வந்து முதல் விக்டிம்னு சொல்லிட்டு இடியை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது சாமன் கேபிட்டலோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது வந்து ஹோல்டிங் கிடையாது. அண்ட் அடுத்து பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் பிபிசிஎல் வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. 5,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க. இது பாரத் பெட்ரோலியமோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து இந்த க்ரூட் ஆயிலோட விலை ஏற்றத்தினால நம்ம மேலே பெட்ரோலோட விலை வந்து அதிகமாக ஏற்றாதன் காரணமாக ஏகப்பட்ட லாஸஸ் சந்திச்சிருக்காங்க. ஸோ அதனோட விலையை வந்து இவங்க வந்து என்சிடியை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து என்சிடிக்கு வட்டி கட்டினாங்கன்னா அது வந்து ப்ராஃபிட்டபிள் மேலே இம்பாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வரும் காலங்களில். அண்ட் அடுத்து ஷில்பா மெடிக்யூர் இவங்க வந்து என்னென்னா, ஒரு 28,000 வயல்ஸ் பக்கத்தில் இந்த கீமோதெரப்பி ட்ரக்குக்கு வந்து இன்ஜெக்ஷனில் போடக்கூடிய மருந்து இருக்கு இல்லையா,
அதை வந்து அமெரிக்காவுக்கு விற்றுருக்காங்க. அதை வந்து இவங்களே வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இவங்களுக்கு ஒரு நெகட்டிவான இஷ்யூ. இது ஈவினிங் 6 மணிக்கு தான் வந்து அப்டேட். இதை வந்து ஷில்பா மெடிகேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது க்ரூட் ஆயிலோட விலை $91.28 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் டவ் ஜோன்ஸ் வந்து 0.5% நெகட்டிவாகவும், அண்ட் நாஸ்டாக் வந்து ஒரு 0.25% அளவுக்கு நெகட்டிவாகவும், S&P 500 வந்து ஒரு 0.5% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. கோல்டு ப்ரைஸஸ் $4,394 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.